கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உபாகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது சொல்ற காரியத்தினா அவர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறபடியா உன்னை கைவிடவே மாட்டான். நம்ம இந்த உலகத்துல நம்ம நேசத்தங்க கைவிடலாம், நம்மள உறவினர்கள் கைவிடலாம், நம்மளோடு கூட இருந்து நம்மளோடு கூட வருடக்கணக்காக கூட பழகி இருக்கலாம். நான் ஒரு சின்ன பிரச்சனையில அவங்க கைவிட்டு மறந்துடுவாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை உண்டாக்கின கர்த்தர், நம்மளை நடத்தி வருகிற கர்த்தர், அவர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிட மாட்டார். 2வது சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் உன்னை என்ன செய்ய போறார் பாருங்க, அவர் உன்னை அழிக்க மாட்டார். எவ்வளோ ஜனங்க இந்த கொரோனா வந்து அழிந்தாங்க, ஆனால் கர்த்தர் அவளை காட்டில் நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, கர்த்தருடைய இரக்கம். அதனால தான் கர்த்தர் இந்த ஜீவனை இன்ன வரைக்கும் கர்த்தர் கொடுத்து நம்மளை அழிக்காதபடிக்கு ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளோ ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ் கேட்குறோம், பேப்பர் வாசிக்கிறோம், எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா அழிவை தான் காட்டுதை கண்டி எந்த ஒரு நற்செய்தியே கிடையாது. எல்லாம் துர்செய்தியாக தான் இருக்கிறது. இங்கே இத்தனை பேர் அழிந்தார்கள், அங்கே அத்தனை பேர் அழுதார்கள், இப்படி தான் சொல்லப்படுகிறது. பூமி அப்படி பாங்க, பூமி அதிர்ச்சி வருது, ஒரு பெரிய பில்டிங் அப்படியே உள்ளே போகுது, அவ்வளோ ஜனங்க அழிந்து போகிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை அழிக்காதபடி கட்டார். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க, அவரை அழிக்க நம்ப மாட்டார். அவர் இரக்கம் உள்ள தேவன். இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அழிக்கவே மாட்டார். 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாசிக்கும் பொழுது பாருங்க, அழிக்க மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை உடன்படிக்கையை மறக்க மாட்டார். நம்மளோட முற்பிதாக்கள் பார்க்கும்போது பாருங்க, முற்பிதாக்களை குறித்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பான், உன் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒண்ணுமே கிடையாது நான் குழந்தை வாக்கில், ஆனாலும் சொல்ற வார்த்தை ஆணையிட்டு கொடுத்தான். நீ யாரை ஆசீர்வதிக்க அவங்க ஆசீர்வதிக்கப்படுவா, யாரை நீ சபிக்கிறாயோ அவங்க சபிக்கப்படுவான்னு சொல்லி